இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் 4வது நாளாக கடலக்காடு களை வெட்டிகிட்டு இருக்கோங்க. கடலைக்கு மட்டும் நம்ம 2 களை வெட்டினோம் அப்படின்னா தான் கடல நம்மளுக்கு பெருசாக லாபம் வரும். ஃபஸ்ட்டு களை வந்து புல்லுக்காக வெட்டணும். 2வது களை வந்து விழுது இறங்குது இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா நல்லா நிறைய விழுது இறங்கி நல்ல லாபம் வரும். இப்போ வந்து நம்ம புல்லுக்காக வெட்டுறோம். நாங்கள் வந்து இன்னும் 2வது களை வந்து இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து வெட்டணுங்க. அப்போ தான் அந்த விழுது இறங்குற டைமில் நம்ம களை வெட்டிட்டோம் அப்படின்னா கடல சூப்பராக இறங்குங்க. நல்லா விழுது இறங்கி நல்லா நமக்கு கடல லாபம் தரும். கடலையில் அவ்வளோ லாபம் உண்டு. நம்ம காட்டில் வந்து கொஞ்சம் பரவலாக தான் முளைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக முளைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் லாபத்தை பார்க்கலாம். பரவாயில்ல, இந்த அளவுக்கு முளைச்சதே பரவாயில்ல. 2 களை வெட்டினோம் அப்படின்னா தான் கடலையில் நம்ம லாபம் பெருசாக பார்க்க முடியும். கடலக்காட்டில் வந்து புல்லு விடவே கூடாதுங்க. சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நல்லா கடல வரும். பிடுங்கும்போது நம்ம நல்லா பிடுங்கலாம். புல்லு இருந்தால் பிடுங்குறதோ ஆயிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஓகேங்க, பாய்.